வாழ்வு தரும் வார்த்தையாக இவ்வுலகில் வந்தவரை வார்த்தையை குறித்து நாங்கள் இப்போது தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். நீர் எங்களோடு பேசும். வார்த்தையை கேட்கின்ற தம் பிள்ளைகள் உற்சாகத்தோடு கேட்கவும், வெளிப்படுத்தப்படுகின்ற உண்மைகளை தங்கள் வாழ்வில் செயல்படுத்தவும் தூய ஆவியானவருடைய ஆற்றலை தாரும். பேசுகிறவர் நீராயிருந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டுகின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். உட்காரும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த ஓய்வு நாள் வழிபாட்டிலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவசனம் ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்றார். தென்னிந்திய திருச்சபையாகிய நம்முடைய கன்னியாகுமரி பெயராயும் இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு திருமணம், ஒன்றிப்பு மற்றும் கூட்டு பங்காண்மையின் கொண்டாட்டம். மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப். திருமணம் என்பது ஒன்றிப்பு, கூட்டு பங்காண்மையினுடைய கொண்டாட்டம் என்பதுதான். எனவே திருமணத்தை குறித்தும் அது உணர்த்துகின்ற உண்மைகளை குறித்தும் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருமணம் என்பது மனித சமூகத்தின் மிக பழமையான மற்றும் உலகளாவிய ஒரு சமூக நிறுவனங்களில் ஒன்றாகும். பள்ளிக்கூடம் எப்படி ஒரு நிறுவனமோ, மருத்துவமனை எப்படி ஒரு நிறுவனமோ, திருமணமும் என்பது சமூக நிறுவனங்களில் ஒன்று என்று சொல்லுவார்கள். திருமணம் என்பது வெறும் இரு நபர்களினுடைய தனிப்பட்ட தேர்வு அல்ல, அது ஒரு சமூக அமைப்பு, பொருளாதாரம், கலாச்சாரம், மதம் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த ஒரு அடிப்படை சமூக நிறுவனமாகும். எனவே சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதிலே திருமணம் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது ஏன் தோன்றியது? திருமணம் ஏன் தோன்றியது? ஏன் திருமணம் செய்கின்றோம்? எவ்வாறு தோன்றியது என்கின்ற கேள்விகளுக்கான பதிலை ஆராய்கின்ற போது சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதில் அல்லது மனித உறவை ஒழுங்குபடுத்துவதில் திருமணம் முக்கிய இடம் வகித்தது என்பதை அறிய முடிகிறது. சமூகவியல் ஆளரான எமில் டுர்கெய்ம் இவர் சொல்லுவார், மனிதனுடைய ஆசைகள் எல்லையற்றவை. திருமணம் என்பது அந்த ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் எல்லைகளையும் ஒழுங்குகளையும் வழங்குகிறது. இந்த ஒழுங்குமுறையே தனிநபருக்கு மன அமைதியையும் நிலைத்தன்மையையும் தருகிறது என்கின்றார். மனிதனுடைய ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக, தனி மனிதனுடைய மகிழ்ச்சிக்காக சமூகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு திருமணம் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு அல்லது அவருடைய எண்ணம். இந்த ஒழுங்குமுறை ஒரே காலகட்டத்தில் தோன்றவில்லை, பல பரிமாணங்களை கடந்துதான் இன்றைய நிலைக்கு நாம் வந்துள்ளது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அல்லது மானுடவியலாளர் லீவிஸ் ஹென்றி மார்க்கன் இவர் சொல்லுவார், மனித சமூகம் கட்டுப்பாடற்ற உறவு நிலையிலிருந்து படிப்படியாக குழுமனம், இணைமனம், இதன் வழியாக கடைசியாக ஒரு தார மனத்திற்கு பரிணமித்தது என்று சொல்லுவார். திருமறையிலும் இந்த திருமணத்தினுடைய வளர்ச்சியின் படிநிலைகளை நாம் பரிணாமத்தை உணர்ந்து கொள்ள முடியும். திருமணமும் பல்வேறு விதமான திருமண நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறது. திருமறையிலும் பலரை திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்தது. ஒரு காலகட்டத்தில் பலரை திருமணம் செய்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் என்று திருமறை சொல்லுகின்ற ஆபிரகாம் பலரை திருமணம் செய்தார். அரசனாகிய தாவீது பலரை திருமணம் செய்தார்.
சிறந்த ஞானவான் என்று நாம் கற்பிக்கின்ற சாலோமோன் பலரை திருமணம் செய்தார். ஆக ஒரு கட்டத்தில் சமூகத்தில் பலரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. குழந்தை பெயர் இல்லாமல் கணவனை இழந்தவள் அவனுடைய சகோதரனை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சட்டமாகவே இஸ்ரவேல் மக்களிடத்திலே இருந்ததை நாம் திருமறையிலே படிக்க முடியும். உடன் பிறந்தோரையும் திருமணம் செய்தார்கள். இன்று திருமணத்தை யாரோடு செய்ய வேண்டும் என்கின்ற பல உறவு முறைகளை நாம் வகுத்திருக்கின்றோம். ஆனால் சமூகத்தினுடைய அடுத்த கட்டமாக அந்த திருமணத்தில் உடன் பிறந்தோரையும் திருமணம் செய்த பழக்கம் இருந்தது. திருமறையிலும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் கூற முடியும். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை கூட சகோதரி என்று ஒரு முறை அறிமுகப்படுத்துவார். அதற்கு அவர் நியாயத்தையும் கற்பிப்பார். உண்மையில் அவர் தன்னுடைய சகோதரியாக கருதப்பட்ட அந்த உறவு முறையில் இருந்துதான் திருமணம் செய்தார். ரெபேக்கால் ஆபிரகாமுக்கு பேத்தி, ஈசாக்குக்கு ரெபேக்கால் அண்ணனுடைய மகள். கிட்டத்தட்ட அதுவும் நம்முடைய பார்வையிலே ஒரு சகோதரியினுடைய உறவு முறைதான். ஆனால் ஈசாக்கு திருமணம் செய்தார். எனவே திருமணத்தை குறித்த ஒரு திட்டமான உறவு முறைகள் அன்று இல்லை. இது அடுத்த பரிணாமம். பலரை திருமணம் செய்தார்கள். ஒரு திட்டமான உறவு முறை இல்லாமல் திருமணம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்த உறவுடன் திருமணம் செய்யக்கூடாது என்று அதிலும் விலக்கி வைத்தார்கள். பல வசனங்கள் இதை சுட்டிக்காட்டுகின்றது. அந்த வளர்ச்சியினுடைய படிநிலைத்தான் இன்று ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், ஒரு தார திருமணம் என்று ஒரு முறை சமூகத்திலே ஏற்படுத்தப்படுகிறது. ஆக திருமணம் ஒரு சமூகத்தினுடைய நிறுவனமாக மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் மனிதனுடைய மகிழ்வை வளர்ச்சி பெறுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக, ஒரு அமைப்பாக இன்றும் நிலை பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த திருமணத்தை பல நோக்கங்களிலே நடத்தினார்கள். ஒரு காலகட்டத்தில் ஏன் திருமணம் செய்கிறோம்? பல வரலாற்றுகளை நாம் படிக்கின்ற போது இந்த மானுடவியலாளர்களுடைய அந்த விடைகள் எல்லாம் பல்வேறு காலகட்டத்தில் திருமணத்தை பல நோக்கங்களிலே நடத்தினார்கள். ஒரு காலகட்டத்திலே குழந்தை பெற வேண்டும், தன்னுடைய தலைமுறையை, வாரிசை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக திருமணம் செய்தார்கள். ஒரு காலகட்டத்திலே நான் சம்பாதித்த சொத்துக்களை நிர்வகிக்க ஒரு மனிதன் வேண்டும் என்பதற்காக திருமணத்தை செய்தார்கள் என்று. இது பல காலகட்டங்களாக நடைபெற்று கொண்டே வந்தது. இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திருமறை இந்த திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகின்றது? சமூகத்தினுடைய பார்வையிலும் உலக வரலாற்றின் பார்வையிலும் திருமணம் இவ்விதமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று திருமணம் என்கின்ற உடன்படிக்கை செய்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்ன? திருமறை இதை எவ்விதமாக சொல்லுகின்றது? ஒன்று, திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. திருமணம் இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்பது நிமித்தமாக நாம் படித்த இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்தினுடைய 18 முதல் 24 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது அதை அறிந்து கொள்ள முடியும். முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கடவுள் என்பது இங்கு அழுத்தம் பெறுகின்றது. எமில் துர்க்கைம் சொல்லுவார், திருமணம் ஒரு தனிநபருடைய விருப்பத்தினால் உருவானது அல்ல, அது தனிநபருக்கு மேலான ஒரு சமூக உண்மை என்று சொல்லுவார். திருமறை அதையிலும் ஆழமாக ஒரு உண்மையை போதிக்கின்றது. திருமணம் சமூகத்தால் மட்டுமல்ல, அது சர்வ வல்லமை உள்ள கடவுளாலே நிறுவப்பட்டது என்று. திருமறையிலே திருமணங்கள் பல விதங்களிலே ஒழுங்கு செய்யப்பட்டது. பெற்றோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டது. இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போது ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் தேடுகின்ற போது தகப்பனாகி அவருடைய கடமை என்று ஒழுங்கு செய்வார். எனவே பெற்றோர்களால் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இன்னொரு கட்டத்திலே நியாயாதிபதிகளின் புத்தகம் 14:2 நாம் படிக்கின்ற போது சிம்சோன் தனக்குரிய துணையை தானே அவன் தேடிக் கொள்ளுவான். அவர்களே தேடிக் கொள்ளுகின்ற ஒரு வழக்கம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 21-22 வசனங்களை படிக்கின்ற போது மீகாள் தாவீதை நேசிப்பாள். தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடத்தில் சொல்லி அதை அவள் நிறைவாக்கி கொள்ளுவாள். விரும்பியவர்களை பெற்றோர்களுடைய விருப்பப்படி திருமணம் செய்தார்கள். திருமறையிலே பெற்றோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட திருமணம் இருந்தது.
அவர்களே ஒழுங்கு செய்த திருமணம் இருந்தது. அவர்கள் விரும்பியவர்களை பெற்றோர்களுடைய விருப்பப்படி ஏற்றுக்கொண்ட திருமணமும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருமறை அழுத்தமாக சொல்லுகின்ற செய்தி, திருமணத்தை நடத்தி வைத்தவர் கடவுள். ஏற்ற துணையை உருவாக்கினார். பல நேரங்களில் நாம் அதை உணர்வது இல்லை. மனுகுலம் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் நோக்கம். அதற்காகவே திருமணம் என்கின்ற இந்த உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏற்ற துணையை உருவாக்கினார். தற்காலத்தில் சிலர் எண்ணுவார்கள், திருமணம் செய்வதை விட திருமணம் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று. ஒரு இளம் தலைமுறை இப்போது வளர்ந்து கொண்டு வருகின்றது. திருமணமே வேண்டாம் என்று, நாங்கள் தனியாகவே சந்தோஷமாக வாழுகின்றோம் என்று. திருமணம் செய்தவர்கள் பலரிடத்திலே பல குழப்பங்கள், திருமண வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களையும் வேதனை நிறைந்த அனுபவங்களையும் பார்த்து திருமண வாழ்வு ஒரு கசப்பான அனுபவம் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆய்வுகளுடைய முடிவு வேறு. நம்மெல்லாம் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. திருமணம் செய்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திருமணம் செய்தது நிமித்தமாகத்தான் கஷ்டம், துன்பம், வேதனை இதில் வராமல் இருந்து விடலாமோ என்று. ஆனால் ஆய்வின் முடிவுகள் வேறு விதமாக சொல்லுகின்றது. ஒரு உலக புகழ்பெற்ற சோசியலாஜிக்கல் தியரி உண்டு, சூசைட் தியரி. இந்த எமில் துர்க்கைம் உருவாக்கின ஒரு தியரி. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவிலே அவர் அழகாக சொல்லுவார், திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்களை விட தற்கொலை செய்யும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்று நிரூபித்தார். இது நிரூபணமாக்கப்பட்ட உண்மை. திருமணமானவர்கள் மன உளைச்சலிலிருந்தும் தனிமையிலிருந்தும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்பது அந்த ஆய்வினுடைய முடிவு. திருமணத்திலே பல துன்பங்களும் வேதனைகளும் வந்தாலும் இன்றும் சமூகத்தில் திருமணம் என்பது மிகவும் அவசியம். அது ஒரு தனி மனிதனை பாதுகாக்கிறது, மனிதனை மகிழ்ச்சியில் நடத்துகிறது என்பது முடிவு. திருமணம் தனிநபரை ஒரு சமூகத்துடன் இணைத்து ஒழுங்கின்மை நிலையிலிருந்து அவனை பாதுகாக்கின்றது. கடவுள் மனுகுலத்தினுடைய தொடக்கத்திலேயே அதை நிறைவேற்றினார். எனவே தான் அந்த வசனம் சொல்லுகின்றது, ஏற்ற துணையை உருவாக்கினார். இந்த மனிதன் இணைந்திருந்தால்தான் மகிழ்ச்சி, உறவுகளோடு இணைந்திருந்தால்தான் மகிழ்ச்சி என்று ஏற்ற துணையை உருவாக்கினார். திருமணம் என்பது இரண்டு நபர்களுடைய ஒரு இணைவு மட்டுமல்ல, அது இருவேறு உறவுகளுடைய சங்கமம், இரண்டு குடும்பங்களுடைய சங்கமம், சமூகத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவம். அது மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே தான் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய காலத்திலே இந்த செய்தியை மிகவும் அழுத்தமாக சொல்லுவார். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி இருவரையும் இணைக்கக்கூடிய நிலையை ஆண்டவர் உருவாக்கினார். எனவே அவர்களை யாரும் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லுகின்றார். மனிதன் மட்டுமல்ல, எதுவும் திருமணத்தை பிரிக்கக்கூடாது. இது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு உண்மை. இரண்டாவது, திருமணம் என்பது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஒரு அன்பின் மாதிரி. எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தது போல உறவுகளுக்கு இடையே அன்பு இருக்க வேண்டும் என்பது திருமறை எதிர்பார்க்கின்ற உண்மை. திருமணத்தினுடைய மையம் அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று எப்படி இருக்கின்றது? ஒரு கசப்பான உண்மை. உலகத்தினுடைய திருமணங்கள் அன்பின் அடிப்படையில் அல்ல, சொத்து மற்றும் அந்தஸ்தின் அடிப்படையில் நடக்கின்றன என்று ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் சொல்லுவார். இந்த கசப்பான உண்மை, குடும்பத்திற்குள் ஆண் ஆண்டவனாகவும் பெண் ஒரு அடிமையாகவும் நடத்தப்படுகிறாள் என்று, இது இன்றைக்கும் நம் சமூகத்தில் நடக்கும் ஒரு உண்மை போலத்தான் இருக்கின்றது. வரதட்சணை, சொத்து, அந்தஸ்து இவற்றின் அடிப்படையிலே திருமணங்கள் நடக்கின்றன. கார் வேணும், வீடு வேணும், 100 பவுன் நகை வேண்டும், 10 லட்சம் கையில் வேண்டும். திருமண அழைப்பிதழில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ரொம்ப வித்தியாசமானது. இந்த காரியம் கர்த்தரால் வரவில்லை, இந்த காரியம் காரால் வந்தது. இந்த காரியம் ஆண்டவரால் வரவில்லை, இந்த காரியம் பணத்தால் வந்தது. இந்த காரியம் கடவுளால் ஏற்படுத்தப்படவில்லை, இந்த காரியம் நகையினால் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு முரண்பாடு.
ஆனால் அழைப்பிதழில் இது கடவுள் உண்டாக்கினது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. திருமறையிலும் திருமணத்திலே பல பரிசு பொருட்கள் பரிமாறப்பட்டது. திருமறை சொல்லத்தான் செய்கின்றது. அந்த பரிசுகளினுடைய நோக்கங்கள் பல. சிலவை உண்மையிலே அன்பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருந்தது. அதற்கென்று எந்த ஒரு அளவுகோல்களும் வகுக்கப்படவில்லை. பெண்ணுக்காக மணமகன் பரிசு கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இன்னைக்கு நேர் எதிர்மாறா நடக்குது. ஆதியாகமம் 24:53 படிக்கின்ற போது ரெபேக்காலுக்காக ஆபிரகாம் பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புவார். யாக்கோபு தான் விரும்பியவரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாமன் வீட்டிலே வேலைகளை செய்கின்றார். அவர் செய்கின்றார். மோசே எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கின்றார். இது பெண்ணுக்காக மணமகன் பரிசு கொடுக்கின்ற பழக்கம். பெண்ணுக்காக பெண் வீட்டார் பரிசு கொடுக்கும் வழக்கம் இருந்தது திருமறையிலே. நியாயாதிபதிகள் 1:15 காலேப் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக நல்ல விளைச்சலை தருகின்ற ஒரு வயலையே பரிசாக கொடுப்பார். 1 ராஜாக்கள் 9:16 பார்வோன் தன்னுடைய மகளை சாலோமோனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற போது ஒரு பட்டணத்தையே பரிசாக கொடுப்பார். இந்த திருமணங்கள் பல நோக்கங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அன்பிற்காக பரிசுகளை பரிமாறக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. ஆனால் அதிகாரத்திற்காகவும் சொத்துக்களை நிர்வகிக்கவும் அதிகாரத்தை நிலைப்படுத்தவும் பரிசு பொருட்கள் பரிமாறப்பட்டது. சாலோமோனுக்கு கொடுத்த பரிசு பொருள் அப்படித்தான். அரசர்கள் பலரை திருமணம் செய்தார்கள் என்றால் அந்த திருமணத்தினுடைய நோக்கம் அன்பு அல்ல, தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு நோக்கம்தான். ஆக பொருளையும் சொத்தையும் அடிப்படையாக மையப்படுத்திய திருமணம் ஒருபோதும் அன்பினாலே உருவாகாது. இதனை மையப்படுத்துகின்ற திருமணங்களால் குடும்பங்கள் உடைகிறது. குடும்பங்கள் உடைகின்ற போது சமூகம் உடைகின்றது. இந்த வாரத்திலே ஒரு செய்தித்தாளிலே ஒரு நிகழ்ச்சியை நான் படித்தேன். சேலம் அருகிலே, சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொத்தம்பாளையம் செட்டிமாங்குறிச்சியை சேர்ந்த அந்த இடத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஒரு தாயார், ஒரு பாட்டி, தங்கமணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாட்டி பிறந்த பேத்தியை கொலை செய்து விட்டார். இரண்டாவது குழந்தை, தன்னுடைய மகளுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. இப்போது இரண்டாவதும் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது. எனவே அந்த பாட்டி அந்த பெண் குழந்தையை கொலை செய்து விட்டார். தலைப்பு விதமாக போடப்பட்டிருந்தது, பச்சிளம் குழந்தையை கொன்ற கொடூர பாட்டி. இந்த மனநிலை எங்கிருந்து உருவாகிறது? அதை சமூகம் பல நேரங்களில் மறந்து விடுகிறது. அந்த பாட்டி ஒரு கொடூரமாக சித்தரிக்கப்படுகின்றார். நாமும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் படிக்கிற போது எவ்வளவு கொடுமையான ஒரு நெஞ்சம். ஆனால் இந்த மனநிலை எங்கிருந்து உருவாகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் அவர்கள் கொலை செய்கின்றார்கள்? ஏன் அந்த குழந்தையை கொன்றெடுக்கின்றார்கள்? இதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை, பெண்களை ஒரு பொருளாக பாவிக்கின்ற இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் இருந்து வெளிவர அவர்களால் இயலவில்லை. முதலில் ஒரு பெண் குழந்தை, இப்போது இரண்டாவது பெண் குழந்தை. இனி எப்படி பொருளாதாரம் இந்த குடும்பத்தில் வளர்ப்படும்? குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் பலவற்றை இழக்க வேண்டுமே. ஏற்கனவே என்னுடைய மகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாள், இப்போது இரண்டாவது பெண் குழந்தை, இப்போது இவர்களுக்கும் என்றும் கஷ்டப்பட வேண்டும். ஏனென்றால் பெண் குழந்தைகளை ஒரு பொருளாக பார்க்கின்ற ஒரு சமூகத்தினுடைய மனநிலை அந்த பெண்மணி அல்லது அந்த பாட்டியினுடைய மனநிலையிலே வெளிப்படுகின்றது. அன்பு இருக்கிறது, மன்னிப்பு, தயவு, இரக்கம் எல்லாம் இருக்கின்றது. அவர்கள் செய்த தவறுக்கான காரணம் இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. இன்றும் அது இருக்கத்தான் செய்துகின்றது. மகளை திருமணம் செய்து கொடுக்கும் போது பட்ட கடனை பலர் மகனுடைய திருமணத்திலே திருப்பி விடுகின்றார்கள். ஒரு மகனும் ஒரு மகள் இருந்தா போதும், மகளை திருமணம் செய்து கொடுக்கும் போது பல கடன் படுவாங்க. அந்த கடனை எப்போது திருப்புவாங்கன்னா மகனுக்கு திருமணம் செய்யும் போது திருப்புவாங்க. கொடுக்கல் வாங்கல் திருமணம், திருமறையை அன்பை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்க சொல்லுகின்றது. ஆனால் மக்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கின்றார்கள். என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது எனக்கு எவ்வளவு வேதனை இருந்தது, என்னுடைய பொருளாதாரம் எவ்வளவு பாதித்தது. இதை பல நேரங்களில் மகனுக்கு திருமணம் செய்யும் போது மறந்து விடுகின்றார்கள். அந்த மணமகளுடைய குடும்பமும் அதே கஷ்டத்தை தான் படுமை என்று மறந்து விடுகின்றார்கள், வசதியாக மறந்து விடுகின்றார்கள். திருமணத்தை கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றிவிட்ட ஒரு சமூகம். திருமறை இதற்கு எதிராக நிற்கின்றது.
எனவே தான் பவுல் அழகான ஒரு மாதிரியை காண்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அன்பை போன்று கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். கிறிஸ்து திருச்சபைக்காக எல்லாவற்றையும் இழந்து அதன் மீது அன்பு செலுத்தி அதை தனக்காக சேர்த்து கொண்டார். இங்கு பொருளாதார முக்கியத்துவம் பெறவில்லை, இங்கு சொத்து முக்கியத்துவம் பெறவில்லை, இங்கு அந்தஸ்து முக்கியத்துவம் பெறவில்லை, அன்பு முக்கியத்துவம் பெற்றது. நம்முடைய வாழ்வு இப்படி இருக்க வேண்டும். அன்பை மையப்படுத்திய திருமணமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை வலியுறுத்துகின்றார், திருமறையும் அதை வலியுறுத்துகின்றது. திருமணம் வெறும் இரு நபர்களுக்கிடையே நடைபெறுகின்ற ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை. திருமண வாழ்வு சிறப்பாக அமைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சில ஆலோசனைகளை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொல்லுவார்கள். திருமணத்திலிருந்துதான் பலருக்கு குடும்பம் என்கின்ற அந்த பயணம் ஆரம்பமாகின்றது. அந்த பயணத்தினுடைய இலக்கு நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பது தான். திருமணம் என்கின்ற அமைப்பை ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கியதனுடைய காரணம், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்கியதனுடைய காரணம், இரண்டு பேரும் இணைந்து ஒரு நிலையான வாழ்வை அவர்கள் அடைய வேண்டும், நித்திய வாழ்வை அவர்கள் அடைய வேண்டும். திருமணம் என்கின்ற அந்த உடன்படிக்கையின் வழியாக அந்த வாழ்க்கை பயணம் தொடங்குகின்றது. அந்த பயணத்தினுடைய குறிக்கோள் அல்லது இலக்கு நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதுதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பயணத்தினுடைய வழியை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு பயணம் என்ன என்று அறிந்திருக்கின்றீர்கள். குடும்பம் என்கின்ற அமைப்பில் இணைந்திருக்கின்றவர்கள், பயணம் என்பது அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பது. அதனுடைய வழியை நீங்கள் அறிய வேண்டும். அந்த பயணத்தினுடைய வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு பயணம். அந்த பயணம் நமக்கு தெரியும். அந்த பயணத்தின் வழியை அறிந்தால்தான் சரியாக நாம் சென்றடைய முடியும். குடும்பம் என்பது, திருமணம் என்பது அப்படித்தான் ஒரு பயணம். இதனுடைய இலக்கு நிலைவாழ்வு, அதனுடைய வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுவார் யோவான் 14:6, நானே வழியாக இருக்கின்றேன். ஒரு பயணம் செய்கின்ற போது பல வழிகாட்டி பலகைகள் இருக்கும். கன்னியாகுமரியில் தொடங்குகின்ற அந்த பயணம் சென்னைக்கு சேருகிற வரைக்கும் பல வழிகாட்டி பலகைகள் அங்கு இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் வழிகாட்டி பலகைகளாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றி வாழ்கின்ற போது உங்கள் பயணம், வாழ்வின் பயணம் நிறைவாக இருக்கும். வளைவு நெளிவுகளிலே கவனமாக செல்ல வேண்டும். பயணம் ஒருபோதும் ஒரு நேர்கோடாய் இருப்பது இல்லை. கன்னியாகுமரியில் தொடங்குகின்ற அந்த பயணம் சென்னைக்கு செல்ல வேண்டும், ஒரு நேர்கோடாக செல்வது இல்லை. சாலைகளில் வளைவு நெளிவுகள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை பயணத்தில் வளைவு நெளிவுகள் இருக்கும். அந்த வளைவு நெளிவுகளில் நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இசைந்து வாழ வேண்டும். வளைவு நெளிவுகளில் விட்டு கொடுத்து இசைந்து வாழ வேண்டும். உதாரணமாக ஒரு ஏர் மாடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வயலை உழுகிற அந்த நிகழ்வு, இந்த வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஏர் மாடுகளை பூட்டி விழுவாங்க, 2 மாடுகளை பூட்டி விழுவாங்க. வயல் பல வடிவங்களில் இருக்கும். ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ எப்படியோ இருக்கும். இந்த ஏர் மாடை பூட்டி அந்த விழுகின்ற போது அந்த வயலினுடைய ஒரு ஓரத்திலே வந்த பிறகு ஒரு மாடு நிற்கும், இன்னொரு மாடு தான் அப்படியே போகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வயலினுடைய ஓரத்தை சரியாக உள்ள வேண்டும் என்றால் ஓரம் வருகின்ற போது ஒரு மாடு நிற்கும், இன்னொரு மாடு தான் அப்படி வளைஞ்சு போகும். இல்ல நீ நடந்தா நானும் நடப்பேன், ஏட்டிக்கு போட்டியா போச்சுன்னா அது வரப்பை தாண்டி தான் போகும். அந்த வயலை முழுமையா என்ன செய்யாது, உள்ளாது. வளைவு நெளிவுகளில் சில நேரங்களில் சிலர் விட்டு கொடுத்து தான் இருக்க வேண்டும், சிலர் இசைந்து தான் வாழ வேண்டும். அந்த மாடுகளுக்கு இடையே ஒரு விட்டு கொடுப்பு இருக்கும். இந்த இடத்துல நான் நிற்கணும், நீ நடக்கணும், அப்போதுதான் அது முழுமை பெறும். இல்லை நீ நடக்கிற நானும் நடப்பேன், ஏட்டிக்கு போட்டியாக இருந்தால் வாழ்வு ஒருபோதும் சரியாக இருக்காது. பிரச்சனை என்னவென்றால் யார் விட்டு கொடுக்க வேண்டும்? ஆண் விட்டு கொடுக்கணுமா, பெண் விட்டு கொடுக்க வேண்டுமா? கணவன் விட்டு கொடுக்கணுமா, மனைவி விட்டு கொடுக்க வேண்டுமா? இதுதான் இன்று ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தில் யார் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஞானத்தை கடவுளிடத்தில் கேளுங்கள். இன்று ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சமூகம் பெண்களை கட்டுப்படுத்த பல நேரங்களில் நினைக்கின்றது. பல நேரங்களில் யார் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
கணவன் ஓய்வெடுத்தால் களைப்பு என்று சொல்லுவார்கள், மனைவி ஓய்வெடுத்தால் சோம்பேறி என்று சொல்லுவார்கள். கணவன் கொஞ்சம் கலகலவென பேசினால் போதும், மாப்பிள்ளை பாரு எவ்வளவு வெகுளித்தனம் என்று சொல்லுவார்கள். மனைவி கொஞ்சம் கலகலவென பேசினால் சொல்லுவாங்க வாயாடியா இருக்கிறாள் என்று. கணவன் கோபப்பட்டால் அவன் அது அவனுடைய சுபாவம் என்று சொல்லுவார்கள். அதேது மனைவி கோபப்பட்டால் சண்டைக்காரி, அடங்கா பிடாரி என்று சொல்லுவார்கள். கணவன் பிடிவாதம் பிடித்தால் அவன் ஆம்பளம்மா, அது அவனுடைய ஆண்மைத்தன்மை என்று சொல்லுவார்கள். மனைவி பிடிவாதம் பிடித்தால் பாரு கொழுப்பு பிடித்தவள் என்று சொல்லுவார்கள். ஒரே செயல்தான், ஆண் செய்தா ஒரு நியாயம், பெண் செய்தா ஒரு நியாயம். திருமணம் வளைவு நெளிவுகளில் இசைவு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆணாதிக்க சிந்தனைகள் மாறி யார் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் திருமண வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். குறிக்கோளில் தவறாமல் இருக்க வேண்டும். பயணம் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு செல்லுகிறது. பயணத்தினுடைய பாதையை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம், வழியை அறிந்திருக்கின்றோம், இயேசுவாய் இருக்கின்றார். அதனுடைய குறிக்கோளை அறிந்திருக்கின்றோம், நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பது. அந்த பயணத்தினுடைய குறிக்கோளை நாம் ஒருபோதும் தவறக்கூடாது. இந்த பயணத்தினுடைய பாதைகளிலே வேகத்தடைகள் உண்டு, உங்களுக்கு தெரியும். சாலைகளில் வேகத்தடைகள் உண்டு. இந்த வேகத்தடைகள் எல்லாம் அந்த பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல, அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் என்பதற்காக. வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக அல்ல, இந்த பகுதியில் நீங்கள் கவனமாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் இத்தோடு வாழ்க்கையை முறித்துவிட வேண்டும், இந்த வாழ்வு சரி அல்ல என்று என்பதற்காக அல்ல, இந்த பகுதிகளில் வாழ்வை நாம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக. வேகத்தடைகளை நினைவில் கொள்ளுங்கள், குறிக்கோளை தவறாமல் நம் பயணத்தை அமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட பயணங்களாய் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கின்ற போது வாழ்வு சிறப்பாக இருக்கும். திருமணம் அப்போதுதான் ஒன்றிப்பாகவும் கூட்டு பங்காண்மையினுடைய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். 2 பேர் திருமணம் என்கின்ற உடன்படிக்கையின் வழியாக இணைகின்ற போது அது இருவருடைய மகிழ்ச்சி அல்ல, 2 குடும்பங்கள், 2 உறவுகள், 2 சமூகத்தினுடைய மகிழ்ச்சி. அந்த இருவருடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பிரிவு 2 பேருக்கான துன்பம் மட்டுமல்ல, அது 2 குடும்பங்கள், 2 உறவுகள், 2 சமூகத்தினுடைய துன்பமாக மாறி போகிறது. இதை மறந்து அன்பை மையப்படுத்துகின்ற குடும்பமாய் நம்முடைய குடும்ப வாழ்வு அமைய ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். வேடிக்கையான ஒரு கதையோடு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு கணவனுக்கு ஒரு ஆசை, மனைவி கையால் ஊட்டிவிட்டு சாப்பிட வேண்டும் என்று. இந்த திருமணம் ஆன புதுசில் அவருக்கு ஏற்பட்ட ஆசையாக இருக்கும். சில நேரங்களில் மனைவி கையால் ஊட்டி விட்டு சாப்பிடணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே தடையாக இருந்தது மாப்பிள்ளையுடைய அம்மா. எப்பவும் வீட்டில் இருந்தால் எப்படி மனைவி வந்து ஊட்டி விட முடியும்? இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னைக்காவது அம்மா வெளியே போனால் அன்னைக்கு பார்த்துடலான்னு. ஒரு நாள் மாமியார் வெளியே போனாங்க, மருமகளே நான் கடைக்கு போயிட்டு வரேன். வீட்டில் இருந்த கணவன் கேட்டான், இதுதான்டா வாய்ப்பு, என்ன செய்யணும்? ஓடி போய் மனைவி கையால் சாப்பிடணும். மனைவிட்ட போய் சொன்னான், எனக்கு கொஞ்சம் இன்னைக்காவது ஊட்டி விடு, அம்மா வெளியே போயிட்டாங்க. மனைவி ஓடி கிச்சனுக்கு போனான். அங்கே சமையல் ஒன்றுமே நடக்கலை. கிச்சனில் வெறும் பாத்திரங்கள் மட்டும் இருந்துச்சு. ஐயே என்ன பண்ண? அப்போதுதான் அந்த கிச்சனில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு, பழங்கஞ்சி இருந்துச்சு. என்னங்க வெறும் பழங்கஞ்சி மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல, போதும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவள் ஊட்டி விட அவன் வாங்கி சாப்பிட ஒவ்வொரு முறையும் அமிர்தம் போல இருக்குது. இதுவல்லவா வாழ்க்கை? வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட, திடீர்னு கடைக்கு போன அம்மா வீட்டுக்கு வர மருமக ஓடி போய் ஒன்றும் தெரியாம பாத்திரத்துல கிச்சன்ல வச்சுக்கிட்டு அமுக்கமா வந்து அமர்ந்துட்டாங்க. கடையில போய் அம்மா வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரத்தை அங்கெங்கமா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப மருமக மெதுவா உள்ள வந்து கேட்குறான், என்ன மாமி தேடுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லைம்மா, மாட்டுக்கு வைக்க கொஞ்சம் பருத்தி கொட்டையை நனைய வச்சிருந்தேன், அந்த பாத்திரத்தை காணல அப்படின்னு. ஓஹோ, கணவனுக்கு இவ்வளவு நேரம் நம்ம கொடுத்தது என்னது? பழங்கஞ்சி அல்ல, பருத்தி கொட்டை. அதையும் வாங்கி அந்த கணவன் சுவையா இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டானே அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? அன்பு. அன்பு இருந்தா பருத்தி கொட்டை நீர் கூட பழங்கஞ்சியாகவும் அமிர்தமாக இருக்கும்.
அன்பு இல்லைன்னா சின்ன தூசி கூட பெரிய கல்லாத்தான் இருக்கும். திருமணம் மகிழ்ச்சியினுடைய ஒரு கொண்டாட்டமாக அமைய வேண்டும் என்றால் திருமறை சொல்லுகின்றபடி திருமணத்தினுடைய மையம் அன்பாக இருக்கட்டும். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, எதுவும் இதை பிரிக்காது இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்ததென்று நம்முடைய